தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீலகிரிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய ராகுல் காந்தியின் ஹெலிகாப்டரில் சோதனை மேற்கொள்வதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கேரள மாநிலம் வயநாட்டுக்கு செல்லும் வழியில் நீலகிரி மாவட்டத்துக்கு ராகுல் காந்தி வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் டெல்லியிலிருந்து நீலகிரி மாவட்டத்திற்கு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி வருகை தந்திருக்கிறார். அவருடைய ஹெலிகாப்டரில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கேரள மாநிலம் வயநாட்டுக்கு செல்லும் வழியில் நீலகிரி மாவட்டத்துக்கு ராகுல் காந்தி வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் இது பற்றிய மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அனீஷிடம் கேட்கலாம். அனீஷ், முழு விவரங்கள். வணக்கம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே இருக்கக்கூடிய தாளூரில் உள்ள ஒரு பிரைவேட் காலேஜ்ல இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்களுடைய ஹெலிகாப்டர் ஆனது இறங்கி உள்ளது. இங்கிருந்து வயநாடு மற்றும் கேரளாவில் பல்வேறு இடங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காக ராகுல் காந்தி இங்கு ஹெலிகாப்டரில் இறங்கினார். இதனைத் தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்த ஹெலிகாப்டர் ஆனது தற்பொழுது தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு உள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன. மேலும் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக திமுக வேட்பாளர் ராசா அவர்களுடைய வாகனம் பெயரளவில் சோதனை செய்யப்பட்டது என்ற புகார் எழுந்த நிலையில் தற்பொழுது நீலகிரி மாவட்டம் முழுவதுமே வரக்கூடிய அரசியல் தலைவர்களும் வேட்பாளர்களும் மற்றும் முக்கிய பிரமுகர்களுடைய வாகனத்தை தேர்தல் அதிகாரிகள் முழுவதுமாக சோதனை செய்து வருகின்றனர். மேலும் நேற்று கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஹெலிகாப்டர் ஆனது சோதனை செய்யப்பட்டது. தேர்தல் அதிகாரிகளுடைய சோதனையானது நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று கூடலூரில் உள்ள தாளூர் கல்லூரி, அதாவது தனியார் கல்லூரி மைதானத்தில் இறங்கிய ராகுல் காந்தி இறங்கிய ஹெலிகாப்டர் ஆனது தற்பொழுது தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சோதனைக்கு பிறகு இதனுடைய முழு விவரங்கள் தெரிய வரும் என தகவல்கள் வெளியாகி உள்ளன. ஷியாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி அனீஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.